நம்முடைய வேதாகமத்திலே எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்கிறோம். எபிரேயர் அதிகாரம் 6 வசனங்கள் 1-2 நாம் வாசிக்கிறோம். எடுத்தவர்கள் யாராவது வாசிங்கள், மற்றவர்களை கவனியுங்கள். ஆகையால் கிறிஸ்துவைப் பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கலந்து போவோமாக. எங்கள் அன்புள்ள பரலோகத்திலே உடைய வார்த்தையும் எங்களையும் விசேஷமாக ஞானஸ்நான சாட்சியிலே கீழ்ப்படிய எங்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய முக்கியமான ஆசீர்வாதகரமான தீர்மானத்தை எடுத்த அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நேரத்தை கையாண்டு உடைய வார்த்தை மூலம் பேசி சிறப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி அலைக்கடிப்படுகிற சிந்தனைகளை சரியாக்கி கொண்டு உடைய வார்த்தை சகல விடுதலையோடும் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் உடைய அன்பின் மெல்லிய இனிய சத்தத்தோடும் எங்கள் உள்ளத்திலே பிரவேசித்து அது அங்கே குடிகொள்ளும்படியாய் இந்த கடத்திலே எல்லாரையும் கூறுகிறோம். தயவாய் இறங்கி ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம், அறிவினத்திலே ஞானம், என்னுடைய ஒன்றுமில்லாத தன்மையிலே உன்னுடைய நிறைவு இவற்றை கட்டளையிடும். இந்த வார்த்தை தந்தருடும், பரிசுத்தாவின் நிறைவே தந்தருடும். மகிமையை உமக்கு செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மனத்தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, மூல உபதேசம் அல்லது அஸ்திபார உபதேசம் என்று சில காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலே சபைக்கென்று கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஸ்திரமானதாக இருக்க வேண்டும் என்றால் அஸ்திபாரம் ஒழுங்காக இருக்க வேண்டும். 6 அஸ்திபாரங்களை, மூல உபதேசங்களை கர்த்தர் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலே வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதாவது மனம் திரும்புதல், விசுவாசம், இரண்டும் ஒன்றாய் போகிறது. ஒரு நாளிலே பாவத்தை விட்டு மனம் திரும்பினோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசம் வைத்தோம், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறதற்கு 2 காரியங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிற பிரசங்கத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது அஸ்திபாரம் மனம் திரும்புதல், 2வது அஸ்திபாரம் விசுவாசம். விசுவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதன் அடிப்படையில் செயல்படுவது பைபிள் சொல்லுகிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்றால் என் பாவங்களை ஒத்துக்கொண்டு அவரிடத்திலே அறிக்கையிட்டு அவரிடத்திலே சுத்திகரிக்கும்படி கேட்கும் பொழுது என்னை சுத்திகரிக்கிறார், சகல பாவங்களில் இருந்து புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். நான் அப்படி உணரவில்லையே என்பதல்ல, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நம்ப வேண்டும், நம்முடைய உணர்ச்சியிலே அல்ல. அதன்படி நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ரட்சிப்பின் அனுபவத்துக்காக உள்ள 2ஐ முதல் 2 மூல உபதேசங்களாக பார்க்கிறோம். அடுத்த 2 மூல உபதேசங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய, முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய மூல உபதேசங்கள். ஞான ஸ்நானங்களுக்கு அல்லது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல். அடுத்தது நமக்கு இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நடக்க வேண்டிய 2 காரியங்கள், அதில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். உயிர்த்தெழுதல், அதில் நாம் நம்பி இருக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் ஆரம்பித்த உடனே 2 மூல உபதேசங்களை கடைபிடித்திருக்கிறோமா என்பதை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். என்னது அது? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல். ஸ்நானங்களுக்கு என்று சொல்லும் பொழுது அது பன்மையா ஒருமையா? பன்மை ஒருமை தெரியுமா உங்களுக்கு? மனாளாச்சில்ல பள்ளிக்கூடத்தில் அந்த இடத்துல படிச்சு, பன்மைனா ஒன்றுக்கு மேலே உள்ளது பன்மை,
ஒன்னே ஒண்ணு ஒருமை என்று சொல்லுவோம். அது பன்மையிலே இருக்கிறது, ஒரு ஞானஸ்நானம் அல்ல. எத்தனை ஞானஸ்நானங்கள் இருக்கிறது சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? காலையில சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? சாப்பிடலன்னா தயவு செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். அப்ப சொல்லுங்க, எத்தனை ஞான ஸ்நானம் பைபிள்ல நம்ம எடுக்கணும்னு போட்டிருக்கு? இல்ல எத்தனை ஞான ஸ்நானம் இருக்கிறது? 2 இதெல்லாம் எல்லாத்தையும் மொத்தம் ஒரே அடி அடிச்சிட்டீங்க. நான் சொல்லிட்டீங்க 3 ஞான ஸ்நானங்கள். எத்தனை ஸ்நானங்கள்? 3 ஸ்நானங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம், சொல்லி கடந்து போகிறோம். முதலாவது ஸ்நானம் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம். பரிசுத்த ஆவியிலே அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஞானஸ்நானம் பண்ணுகிறார். எதிலே? அகில உலக சபையிலே, யுனிவர்சல் சர்ச்சிலே நம்மை ஞானஸ்நானம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியரின் புத்தகம் எடுத்தவர்கள் வாசிங்க, 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏற்கனவே நம்ம வாசித்தோம் நினைக்கிறேன் இல்லையோ? இங்கே மன்னிக்கணுமா? 1 கொரிந்தியர் 12:13. ஒரே ஆவியானவராலே, ஆவியானவரை கொண்டு, ஆவியானவரில் அல்ல. பைபிள் பூரா தேடினீங்கன்னா அதில் போட்டிருக்கிற 6 முக்கிய இடங்களிலே ஞானஸ்நானம் என்று வருவதெல்லாம் அது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, ஆவியானவரால் நாம் சரீரத்திலே ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். என்ன சரீரம் அது? தேவனுடைய சபையாகிய சரீரம். என்ன சபை? நாம் பார்க்கிற இந்த சபை அல்ல, கண்ணால் காணாத உலகம் புறாவும் பரவி இருக்கிற, அதை நாம் யுனிவர்சல் சர்ச் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம், தமிழிலே அகில உலக சபை என்று சொல்லுகிறோம். அதிலே பல நாட்டார், பல பாஷைக்காரர்கள், பல கலாச்சாரம் உடையவர்கள் எல்லாருமே மறுபடியும் பிறந்தவுடனே மெய்யான விசுவாசிகள் எல்லாருமே அதிலே அங்கத்தினர்கள். அங்கத்தினராக்கினது யார்? பரிசுத்த ஆவியானவர். இது ஆவியின் ஞானஸ்நானம். பசங்க எடுத்துங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் எந்த பேர் வேணாலும் சொல்லுங்க. அவங்க நம்பினதெல்லாம் வேதம் சொல்லுகிற ஒரே பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். ரட்சிக்கப்பட்ட பொழுது அகில உலக சபையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஞானஸ்நானம் பண்ணினது. ஞானஸ்நானம் பண்ணினதுன்னு சொல்லும் பொழுது முற்றிலுமாக சேர்த்தது. அந்த ஒரு ஞானஸ்நானம் தான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் எனக்கு வேணும், நிரப்போம் நிரப்போம் நிரப்போம், அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை மகிமை எல்லாம் சொல்லி வந்தார். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சரீரமாகிய சபையிலே, அகில உலக சபையிலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு விட்டோம். சிலர் குழப்புறாங்க. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறதை ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு அடிக்கடி தேவை, அது வேறு. ஆனால் ஆவியின் ஞானஸ்நானம் ஒன்றே ஒன்றுதான். ரட்சிக்கப்பட்ட பொழுது நடந்து முடிந்து விட்டது. நாம் உணராமலே, நாம் பார்க்காமலே நம்மை ரட்சிக்கப்பட்ட உடனே சரீரமாகிய அகில உலக சபையிலே பரிசுத்த ஆவியானவர் சேர்த்து விட்டார். இது ஆவியின் ஞானஸ்நானம். 2வது ஞானஸ்நானம் மத்தேயு 3ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள். எனக்கு பின்வருகிறாரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதத்திலே சுமந்ததற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். கிறிஸ்து கூட கையில் இருக்கிறது. போதும். தேங்க்யூ. அவர் எதிர ஞானஸ்நானம் கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியினால் அல்லது அக்கினியினால். நல்லா வாசித்து பாருங்க. அக்கினியோ
பதரையெல்லாம் எடுத்து அக்கினியிலே போடுவார், தூற்றுக்குடையை வைத்து சுத்தம் பண்ணி போடுவார். இந்த அக்கினி ஞான ஸ்நானத்தை ஐயோ பெரிய ஊழியக்காரர்னு சொல்லிக் கொள்றவங்களும் விசுவாசிங்களும் பிரதாபமா அக்கினி தாரும் அக்கினி தாரும் அக்கினினால் நிரப்பும் அக்கினி அபிஷேகம் என்று கதியிட்டு இருக்கோம். அக்கினி என்பது இந்த பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்துக்கு உள்ளாகாதவர்கள், ரட்சிக்கப்பட்டு அகில உலக சபையிலே சேராதவர்கள், அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்கள் அக்கினினாலே அவர்கள் விதமாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு நரகத்திற்கு பங்காளிகளாகிறதை, அழிவுக்கு உட்படுகிறதை, அது என்ன அபிஷேகம் என்று என்ன ஞானஸ்நானம் என்று வாசிக்கிறோம்? அக்கினியின் ஞானஸ்நானம். அக்கினியின் ஞானஸ்நானம் தண்டனை. அது அக்கினியினால ஞானஸ்நானம் பண்ணோம்னா அவங்க தண்டிக்கணுமா? நரகத்துக்கு போகணுமா? விளங்கி கொள்றது கிடையாது. ஏதோ ஒன்று நிறைய பேர் போகிறாங்க, அற்புதம் நடக்குது, ஒரே கூச்சல், ஒரே காரியங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, வேறெல்லாம் சொல்லி கூப்பிட்றாங்கன்னு போடுறாங்க. ஆனால் யார் அதுக்கு பின்னால் இருக்கா, என்னென்ன தப்பு போதனைகள்லாம் இருக்குதுங்கிறத நாம் வேதத்தை வைத்து ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. அக்கினியின் ஞான ஸ்நானம், தண்டனையின் ஞான ஸ்நானம். இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தவர்களுக்கு கடைசி நாளிலே கிடைக்க போகிற அக்கினி எரிகிற அந்த சூளையில், அந்த கந்தகமும் அக்கினியும் எரிகிற சூளையில் பங்கடைகிற அந்த ஞானஸ்நானம். முற்றிலுமாக அதிலே அவர்கள் மூழ்கி போகிறார்கள். ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது மூழ்குவது போல். 2 ஞானஸ்நானம் பார்த்தோம். ஒன்று ஆவியின் ஞானஸ்நானம், அடுத்தது அக்கினியின் ஞானஸ்நானம். 3ஆவதாக உள்ள ஞானஸ்நானம் தான் இங்கே வாசிக்கிறோம். ஞான ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்லும் பொழுது இங்கே முக்கியமாக தண்ணீர் முழுக்கினால் ஞான ஸ்நானம் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே உள்ள சில முக்கியமான காரியங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தண்ணீரிலே முழுகி எழுதிருக்கிறது அது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, மூல உபதேசமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட பின் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுங்காக கீழ்ப்படிய வேண்டிய மூல உபதேசமாக, அஸ்திபார உபதேசமாக நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்படுகிறது. ஆகையினாலே பிரியமானவர்களே, முதலாவதாக இந்த தண்ணீர் முழுக்கினால் வருகிற ஞானஸ்நானம் எதை காட்டுகிறது? ரோமர்கள் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனம். ரோமர் 6 3 4 5. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் நாம் விசுவாசிகளான பொழுது என்ன நடந்தது என்பதை அங்கே நினைவூட்டுகிறது. பாவத்திற்கு நாம் மரித்தோம், பாவத்திற்கென்று அடக்கம் பண்ணப்பட்டோம், பரிசுத்தத்துக்கென்று நித்திய ஜீவனுக்கென்று மறுபடியும் உயிரோடே எழுந்தோம். 3 காரியங்களும் சிலுவையிலே அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நான் உயிரோடே, 3வதாக அவர் உயிரோடே எழுந்தார். அந்த அனுபவத்தை காட்டுகிற அந்த அனுபவத்தோடு நானும் கூட பாவத்திற்கு மறைத்திருக்கிறேன். பீடி, சிகரெட்டு, 2 அக்கௌண்ட் எழுதுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, தகாத உறவுகள் வைத்துக் கொள்வது, தகாத காரியங்களை பார்ப்பது, கெட்ட காரியங்களிலே நான் ஈடுபடுவது, ரகசியமான பாவங்கள் அதிலே நான் காணப்படுவது, இதையெல்லாம் விட்டு இதற்கெல்லாம் மறைத்து விட்டு பின்பு நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். என்னுடைய கை திருடினால் அடக்கம் பண்ணப்படும் பொழுது கையை வெளியே வச்சு அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணும்போது சரீரம் முழுவதையும் அடக்கம் செய்கிறார். கை மட்டும் தூக்கிட்டு இருக்க முடியாது, திருட முடியாது. வாய் மட்டும் அந்த குழியை விட்டு வெளியே இருக்காது. எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு, பொய் சொல்றதுக்கெல்லாம்.
ஏமாற்றுறதுக்கு எல்லாம் முற்றிலுமாக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதை நாம் அறிக்கை செய்கிறோம். அது பெரிய ஸ்லாக்கியம். அது தேவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற, நம்முடைய பரம தகவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு காரியம். என்னோடு கூட அவன் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான், என்னோடு கூட உயிரோடு எழுந்து எனக்காக ஜீவிக்கிறான். நான் ஜீவிப்பது போல அவன் எனக்காக, அவள் எனக்காக ஜீவிக்கிறாள் என்ற சத்தியத்தை, மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெறுவதை இந்த ஞான ஸ்நானம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதனாலே தெளிப்பு ஞான ஸ்நானம் கிடையாது. அன்னைக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? மூழ்க வேண்டும். அது அடக்கத்துக்கு சமானம். மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம். அதில் தரையில் மட்டும் தண்ணி தெளிச்சு பிரயோஜனம் கிடையாது. அல்லது ஞானம் தண்ணியில் வச்சுக்கிட்டு கையில் தண்ணி எடுத்து அப்படி ஊற்றுறது கிடையாது. அதை நீங்கள் இப்போ காஸ்பல் படத்தில் ஃபில்மில் வேணா பார்க்கலாம். உண்மையில வேதத்தோட சத்தியம் முழுகி பாப்திசம் என்கிற வார்த்தை பாப்டைசோ என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. பாப்டைசோ என்றால் மூழ்கடித்தல் என்ற அர்த்தம். முற்றிலுமாக மூழ்கடிக்க வேண்டும். ஐயோ, ஞானஸ்நானம் கொடுக்கும்போது, என்னோட உயரமானவங்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவங்கள பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளும் போது எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு எனக்கு தெரியும். அவங்க வேற திமிருவாங்க, வெளியே வந்துடணும். நான் வேற இல்லை, எல்லாம் உள்ள தலை போகணும், தலையும் உள்ள போகணும், தலையை உள்ள போகணும், நான் தள்ளிட்டு இருப்பேன். அது இல்லையே. ஏனென்றால் மூழ்கடிக்க வேண்டும். முற்றிலுமாக நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம், பின்பு நாம் எழுந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக இந்த ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் கலாச்சாரம் எழுந்த நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. நாம இப்பதான் சேர்ந்திருக்கிறோம். ஆர்மி, இந்தியன் ஆர்மியில் ஆபீசர் கிரேட்ல சேர்ந்திருக்கிறோம். ஆபீசர் கிரேட்ல சேர்ந்த பிறகு நமக்கு மேஜர் பதவி கொடுத்துருக்குறாங்க. மேஜருக்குன்னு சொல்லி அதில் இந்த பட்டன்கள்லாம் உண்டு. அழகாக பார்ப்பதற்கு அந்த ரிப்பன்லாம் நல்லா இருக்கும். பார்த்த உடனே எல்லாரும் சல்யூட் அடிப்பாங்க. ஏன்னா மேஜர், ஆர்மி மேஜர் மிக உயர்ந்த ஒரு பதவி. அந்த மேஜருக்குள்ள வஸ்திரத்தை தரித்து கொண்ட பிறகு தரையில் படுத்து தூங்குறது, கதை அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த தரித்து கொண்ட அவர்களுடைய அந்த வஸ்திரத்துக்கு, அந்த யூனிஃபார்முக்கு அவங்க மரியாதை கொடுக்கலாம். நான் ஒரு மேஜர், அதுக்கு தகுதியாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் யாரை தரித்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து போல பேச வேண்டும். என்னுடைய சாணத்திலே கிறிஸ்து இருந்தால் இப்படி பேசுவாரா, இப்படி சிந்திப்பாரா, இதை செய்வாரா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு ஞானஸ்நான சாட்சி நம்மை தயார்படுத்துகிறது, உதவுகிறது. அதனுடைய அர்த்தமாக அது அமைகிறது. மூன்றாவதாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இப்போ நீங்கள் ஞானஸ்நான சாட்சியில் கீழ்ப்படியும் போது என்னென்ன தப்பான காரியம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுடணும். ஒரு தம்பி ஞானஸ்நானத்தில் வந்தாராம். அந்த கூட்டத்தில் நான் இல்லை, மற்றவங்க சொன்னாங்க. தொட்டியில் இறங்குறது மத்திய பழங்கன்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து இது பத்திரமா வச்சுங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கொடுங்கன்னு கொடுத்தாராம். என்னது? சிகரெட் பாக்கெட். சிகரெட் பாக்கெட்டையும் தீப்பெட்டியும் எடுத்து பத்திரமா வச்சுங்க, ஞானஸ்நானம் எடுத்து வந்த பிறகு எனக்கு தேவைப்படும் வந்து அப்போ அப்புறம் வாங்கிக்கிறேன். எல்லாத்தையும் அழித்து போட வேண்டும். தப்பான உங்களுடைய அது பாடல்களோ அல்லது சினிமாக்களோ அல்லது கடிதங்களோ புத்தகங்களோ எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் பிடித்து போட வேண்டும். எனக்கு ரொம்ப
பாடல் ஏற்றுவது எனக்கு ரொம்ப இஷ்டம். பாடல்னு சொல்ல முடியாது, செய்யுள். இந்த காலத்தில் நான் லட்சியம் கொடுக்கும்போது 16 வயசு. 16 வயசுக்குள்ள நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதிலே கதை பாடல்கள் எல்லாம் முரசொலிக்கு அனுப்பி முரசொலியிலே என்னுடைய இது பிரிண்ட் ஆகி வரணும்னு சொல்லி ஒரு நீண்ட கதை பாடல். அது ஒரு பையன் ஒரு பெண், அதை பற்றிய ஒரு நீண்ட பாடல். லட்சியப்பட்டவுடனே எல்லாத்தையும் கிழிச்சு போட்டேன். கை வரமாட்டேங்கிறது, கிழிக்கிறது, அழுகையா வருது. ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு எழுதின பாட்டு ஒரு தடவை பிரிண்டிங்க்கு வந்துடட்டும், நம்ம ஆசை தீரட்டும், அதுக்கப்புறம் கிழிச்சு போடணும். ரட்சிக்கப்பட்டுட்டியா, நீ ஞான சாண்டுகளுக்கு முன்னால் என்ன செய்யணும்? அதை அப்புறம் அழுகையோட கண்ணீர் வடிச்சுக்கிட்டே கிழிச்சு போட்டு இனிமேல் இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. 2 அர்த்தத்தில் பாடல் எழுதுறது, கதை பாடல் எழுதுவது, நாவல் பாடல் எழுதுவதெல்லாம் அன்றோடு என்னுடைய வாழ்க்கையிலே முடிந்து விட்டது. முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, நல் மன சாட்சியோடு நாம் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 24:16. அப்போஸ்தலர் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவே எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியுடன் இருக்க பிரயாசப்படுகிறேன். பவுலப்போஸ்தலனை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு காரணம், குற்றமில்லாத மனசாட்சியுடன் இருக்க அவன் எப்பொழுதும் முழு நாளும் இரவும் பகலும் பிரயாசப்பட்டான். பணக்காரனாக அல்ல, புகழ் பெற்றவனாக மாற வேண்டும் என்றல்ல, அவன் குற்றமில்லாத மனசாட்சியுடையவனாக இருக்க பிரயாசப்பட்டான். தவறு செய்தால் உடனே மன்னிப்பு கேட்டு, யாரிடத்திலேயாவது தவறாக பேசியிருந்தால் அவர்களிடத்திலும் மன்னிப்பு, அல்லது மற்றவர்கள் சம்பந்தம் இல்லாமல் நாம் பாவம் செய்திருந்தால் நேரடியாக தேவனிடத்திலே மன்னிப்பு, உடனே அதை மன்னிப்பு பெற்று திரும்பவும் எனக்கு தேவையில்லை என்று விட்டுவிடுகிற காரியத்தை வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்தார். நல் மன சாட்சியை இந்த ஞானஸ்நானம் வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் நல்மன சாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்த ஞானஸ்நானம் வெளிப்படுத்துகிறது. ஞானஸ்நானம் எல்லா நீதியையும் நாம் நிறைவேற்றுவது முக்கியம் என்று சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்பொழுது இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது என்றால் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். ஆகவே எல்லா நீதியும் நிறைவேற்றுவது ஏற்றது என்று சாட்சியாக, நமக்கு முன்மாதிரியாக அவர் ஞானஸ்நான சாட்சியிலே சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் இதோடு நிறுத்தி கொண்டு கைகளை வைக்கிற சாட்சியை குறித்து நாம் இப்பொழுது 5 காரியங்களை சொல்லி நாம் கடந்து போக வருகிறோம். ஞானஸ்நான சாட்சி மட்டும் எடுத்தால் போதாது. ஞானஸ்நான சாட்சியோடு என்ன இருக்க வேண்டும்? கைகளை வைக்குதல். மனம் திரும்புதல் மட்டும் இருந்தால் போதாது. இயேசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிப்பு. அதே போல ஞானஸ்நானம் மட்டும் எடுத்தால் போதாது. சிலர் முழுக்க ஞானஸ்நானம் வேற சபைகளில் போய் வாங்கியிருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு கைகளை வைக்கிற சாட்சிக்கும் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அது வேதத்தினுடைய போதனை. கைகளை வைப்பது என்ற காரியம் எதை காட்டுகிறது என்றால், ஒன்று இணைதல் என்பதை காட்டுகிறது. ஒன்றாக இணைவது. லேவியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லேவியர் 1:4. என்னாச்சு? அது தன் பாவத்திற்கு அங்கீகரிக்கப்படுவது தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து, கையை தலையின் மேல் வைத்து. பிரியமானவர்களே, இதை ஆங்கிலத்திலே ஐடென்டிபிகேஷன், நிறைய பேர் இங்கிலீஷ்ல எழுதுறீங்க, அதனால சொல்றேன். ஆங்கிலத்திலே ஐடென்டிபிகேஷன். நான் என்னை ஒழுங்காக இணைத்துக் கொள்ளுகிறேன். எனக்கு பதிலாக அந்த பலி மறிக்கிறது. என்னுடைய பாவத்தை இந்த ஆட்டுக்குட்டி ஏற்றுக்கொண்டது என்று காட்டத்தக்கதாக கைகளை பலியின் தலைமையிலே வைத்தார்கள்.
ஒன்று இணங்கி ஒன்றாக ஐடென்டிஃபை பண்ணி ஒன்றாக இணைந்து போகிற காரியம். கைகளை வைத்து ஜெபிப்பார்கள். சபையிலே உள்ள சிலர் சபையின் சார்பிலே ஜெபிப்பார்கள். அதிலே நம்ம எல்லாரும் அடங்கி இருக்கிறோம். 2 பேர் தானே ஜெபம் பண்ணாங்க. இந்த 2 பேரிலே நம்ம எல்லாரும் அடக்கம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து கைகளை வச்சா அவங்க தரையா இருக்காது. அதனால கொஞ்சம் பேர் வந்து கை வைக்குவாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? அருமையான சகோதரனே சகோதரியே, நீ தனியா இல்லை, சபை உன்னோடு இருக்கிறது. நீ துக்கப்படும் பொழுது சபை துக்கப்படுகிறது. உன்னுடைய கஷ்டங்கள் சபையின் கஷ்டங்கள். உனக்காக ஜெபிப்போம். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்தது. எங்கள் அப்பா அம்மா என்னை கைவிட்ட நாட்கள் இருந்தது. நண்பர்கள் கைவிட்ட நாட்கள் இருந்தது. ஆனால் சபை என்னை கைவிட்ட நாட்கள் இல்லை. தனிப்பட்ட ஊழியர்கள் நபர்கள் சில சமயத்தில் என்னை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், அது வேறு. ஆனால் சபை என்னை கைவிட்டது கிடையாது. என்னுடைய துக்கத்திலே ஆறுதல், இழப்பிலே என்னோடு இருந்தவர்கள் சொந்தக்காரர்கள் அல்ல, சபையார். சபை என்னோடு ஒருங்கிணைத்து கொண்டது. ஐடென்டிஃபை இதிலே, என்னுடைய கஷ்டத்திலே, என்னுடைய வறுமையிலே, என்னுடைய துக்கத்திலே சபை என்னோடு இருந்தது. இன்றைக்கு உங்கள் முன்னாலே நிற்கிறேன். ஊழியத்துக்கு வந்து நிற்கிறேன். ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக எனக்கு வேலை பார்க்க, கர்த்தர் சொன்ன வேலையை பார்க்க டிகிரி தேவைப்பட்டது. படிக்க வைத்தது அந்த டிகிரி, முக்கியமான டிகிரி எல்லாம் பெற்றோர் கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது. எங்களுக்கு சொந்தமான நிலத்தை விற்று கூட எனக்கு தரமாட்டேன்ட்டாங்க. யோகாஷம் அவர்களை நான் வாயை விட்டு கேட்காமலேயே ஒரு விசுவாசி, தம்பி என்ன பண்ண போறீங்க? படிக்க போறேன். என்ன படிக்க போறீங்க? இந்த டிகிரி படிக்க போறேன், எனக்கு வேண்டி இருக்கிறது, சேர்ந்துருங்க. சரி சேர்ந்துருக்கேன். காசு இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லல, சரி சேர்ந்துருக்கேன். அப்புறம் அடுத்த அவர்கிட்ட சொல்றாரு, உங்களுடைய ஃபீஸ் முழுவதும் நான் கட்டுறேன். என்னை படிக்க வைத்தது யோகாசமா சபையிலே உள்ள ஒரு விசுவாசி. என்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க அப்பா வீட்டோடு அம்மாவை எங்களை தான் துரத்திட்டார். என்னுடைய மனைவியை படிக்க வைத்தது யோகாசமா. யோகாசமா அவர்களில் மூப்பர்கள் கூப்பிட்டு ஃபீஸ் சேர்ந்து படி, உன்னுடைய ஃபீஸ் எல்லாம் யார் கட்டுவா? யோகாசமா கட்டணும். எதுக்காக சொல்றேன்னா, யாரையோ உயர்த்துவதற்காக சொல்லவில்லை. உங்களுக்கு சபை தேவை. சபையோடு ஒருங்கிணைத்திருக்கிறோம். சபையிலே நமக்கு பொறுப்பு மாத்திரமல்ல, சபையும் நம்மை பற்றிய பொறுப்புகளை எடுத்துக் கொள்கிறது. 2வதாக கைகளை வைக்கிற காட்சி ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 48:14. மனமறிய தன் மகனை நீட்டி இளையவனாகிய எப்ரானுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாகவும் தன் இருமைகளை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். அங்கே கைகளை வைப்பது யாக்கோபு பேர பிள்ளைகள் தலையிலே கையை வைக்கிறதை பார்க்கிறோம். வரம் கொடுக்கிறார். இளையவனுக்கு வரம் கொடுக்கிறார். மூத்தவனுக்கு அடுத்தால் போடுறான். இளையவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏனென்றால் தீர்க்க தரிசனமாக அதை அறிந்திருந்தார். இது பெரிய சத்தியம் இருக்குது. முதற் பிறப்பை தேவன் நிராகரித்து 2வது பிறப்பை அங்கீகரித்தார். அதுக்கு அர்த்தம் வழங்குதா உங்களுக்கு? முதற் பிறப்பை நிராகரித்து 2வது பிறப்பை அங்கீகரித்தார் என்றால், உலகத்தில் நம்ம 1வது பிறந்திருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம், பட்டம் பெற்றிருக்கிறோம், வேலை பார்க்கிறோம், ஆரோக்கியம் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, சிலருக்கு வீடு இருக்குது, சிலருக்கு வீடு இல்லை ஆனால் ஆண்டவர் கொடுப்பார் நிச்சயம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு நம்மிடத்திலே எதை வரமாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பார்த்தால், அவர் நாம் 2வது பிறப்பாக இருந்து வரத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். முதல் பிறப்பு நம்முடைய சரீர பிறப்பு, 2வது பிறப்பு ஆவிக்குரிய. அது 3 இடத்துல பார்க்கலாம் நீங்க பழைய பாடல. முதல் பிறப்பை தூர வைத்து விட்டு 2வது பிறப்பை தேவன் தெரிந்து கொள்கிறது. எதற்காக? புதிய பாட்டு விசுவாசிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக.
அவர் முதல் சேஷ்டபுத்திரனாகிய இஸ்ரவேலை தள்ளிவிட்டு நாம் யாரு எந்த ஜனங்கள்னே தெரியாது, கலப்படம், புறஜாதியா நம்மை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? நம்மை இரண்டாவது பிறப்பிலே தெரிந்து கொண்டார். மறுபடியும் பிறந்த பிறகு நம்மை அவர் தெரிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய சுவாக்கியம், எவ்வளவு பெரிய கிருபை. ஆகவே நமக்கு அந்த வரமளிக்கிற காரியத்தை நம் பேரிலே அவர் வைக்கிறார். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீமோத்தேயு 4:14 வாசித்தோம். அங்கேயும் கூட என்ன வாசம்? முப்பராதி சங்கத்தார் உன்னே கைகளை வைத்தபோது தீர்க்கதரிசியினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. சங்கத்தால் தலையில கை வைத்த போது உனக்கு அளிக்கப்பட்ட வரம், அவர் கை வைக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை அவர் வெளிப்படுத்துவார், பயன்படுத்துவார். அதை அடிக்கடி நீங்கள் ஆள்மூட்டி எழுப்ப வேண்டும் என்று உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே பிரியமானவர்களே, வரம் அடித்தல் என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்திலே இம்பார்ட்டேஷன், முதலாவது ஐடென்டிபிகேஷன், இரண்டாவது இம்பார்ட்டேஷன் என்று அதை வரமளிக்கிற காரியத்தை நாம் அழைக்கிறோம். மூன்றாவதாக கீழ்ப்படிதல் என்று நாம் சொல்லுகிறோம். கீழ்ப்படிதல் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவனுடைய வேண்டுமணிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிஸ்டர்ஸ்லாம் தூங்கிட்டீங்க இன்னைக்கு, யாரும் பைபிள் வாசிக்கிற மாதிரி தெரியல. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உபவாதம் பண்ணுகிறவர்களாய் வீழ்த்துகிறவர்களானபடியால் அவர்கள் சுத்தத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படிந்து அடங்குங்கள். என்றைக்கு சபையினுடைய கை என் மேலே வந்ததோ நான் என்ன சொல்கிறேன்? இனிமேல் நான் சபைக்கு அடங்கி இருப்பேன், சபையிலே இருக்கிற அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவேன். இது யாரும் சொல்றது கிடையாது, ஆனால் அதுல இருக்கிறது. பலத்த கை, கர்த்தருடைய கை, பலத்த கை சும்மா அங்கிருந்து வானத்தில் வந்து குதிக்கிறது. இங்க ஏற்கனவே வைத்திருக்கிற அதிகாரங்கள் மூலமாக அவருடைய பலத்த கை வெளிப்படுத்துகிறது. அந்த பலத்த கைக்குள்ளே என்னை நான் அடக்கி, என்னை நான் கீழ்ப்படுதலிலே அமர்ப்பிக்க வேண்டும். சபைக்கு விரோதமாக பேசுவது, சபைக்கு விரோதமாக தர்க்கம் பண்ணுவது, எதிர்ப்பது, லெட்டர் போடுறது. பக்ஸிங்கெல்லாம் நிறைய லெட்டர் வரணும். பாப்பா நான் கையெழுத்துக்கிறேன், கையெழுத்துலன்னா சுத்தமாக கிழிச்சு போட்டுருவான். கையெழுத்துக்காத லெட்டர்லாம் எழுதிருக்கலாம், விசுவாசிகள் எழுதிக்கிட்டாங்க. அதெல்லாம் பிரியமானவர்களே, நாம் என்னைக்கு சபையினுடைய கை இவர்கள் கையல்ல, இவர்கள் கை மூலமாக சபையினுடைய அதிகாரம் நமக்கு மேல் வருகிறதோ நான் சபைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த அளவிலே சபையிலே எனக்கு மேலே இருக்கிறவரை நான் எதிர்த்து பேசினது கிடையாது. யார்கிட்ட ஒன்றதும் கேட்டுப்பாருங்க. பெரியப்பா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சேர்த்து பேசியிருக்கிறேன்னா, சண்டை போட்டிருக்கிறேன், நீங்க பண்ணது தப்புன்னு போய் சொல்லியிருக்கிறேன். நான் சில சமயம் அவர் என்ன இப்படி பண்ணலாம், உங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் எனக்கு மேல வைத்திருக்கிற அதிகாரங்கள் உண்டு, அதை நான் கனம் பண்ண வேண்டியது, கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். உங்க சண்டே கிளாஸ் டீச்சர் கர்த்தர் உங்களுக்கு மேலாக வைத்திருக்கிற அதிகாரம், உங்களுடைய யூத் லீடர், உங்களுடைய சபையிலே இருக்கிற பொறுப்பானவர்கள் உங்களுக்கு மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அதிகாரம். அவங்கள நீங்க கனப்படுத்தலைன்னா, யாரை கனப்படுத்தல? கர்த்தரை கனப்படுத்தவில்லை. அவர்களுக்கு கீழே அடங்கி இருக்கிறவில்லை என்றால் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். அது சப்மிஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுது. நான்காவதாக பிரித்தெடுக்கப்படுதல். அப்போஸ்தலர் 13:2-3. அப்போஸ்தலர் 13:2-3. பிரித்தெடுக்கப்படுதல். பிரித்து விடுங்கள். செப்பரேட் மீ ஆர் செப்பரேட் அன்டு மீ. எனக்காக பிரித்து வையுங்கள்.
சபையினுடைய கை தலையிலே வரும் பொழுது கர்த்தர் நம்மை உலகத்தினுடைய உலக ஆசை, உலக விருப்பங்கள், நோக்கங்களில் இருந்து நம்ம என்ன செய்கிறார்? பிரித்து அவருடைய நோக்கங்களுக்காக நம்மை தயார்படுத்துகிறார். நமக்கென்று ஊழியம் வைத்திருக்கிறார், நமக்கென்று ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார், உயர்த்தும்படியான திட்டங்கள் வைத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்படுதலை, அதற்கு உங்களுக்கு ஆங்கில வார்த்தை தெரியும். பிரித்தெடுக்கப்படுதலுக்கு என்ன ஆங்கில வார்த்தை? உங்களுக்கு சொல்லக்கூடாது. செப்பரேஷன். வெரி குட். செப்பரேஷன், அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஐந்தாவதாக, கடைசியாக கைகளை வைக்குதல். ஐந்தாவதாக ஏற்படுத்துதல், ஆர்டினேஷன். ஏற்படுத்துதல், ஆர்டினேஷன். நம்மை குறிப்பிட்ட ஊழியத்துக்காக, அழைப்புக்காக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆர்டினேஷன். பாதிரியார் மாதிரி நம்ம கருப்பு கயிறு, சிவப்பு கயிறுலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. யார் யார ஞானஸ்நான சாட்சியில உங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் ஆர்டைன்டு ப்ரீஸ்ட் அப்படின்னாலே ஆர்டினேஷன். என்ன ஆர்டினேஷன்? எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனம். எண்ணாகமம் 8:10. ஆகவே ஊழியம் செய்வதற்கு இங்கே அவர்கள் கையை வைத்து அவர்கள் பிரியமானவர்களை ஏற்படுத்தப்படுகிறார்கள், ஆர்டைன் பண்ணப்படுகிறார்கள். ஆர்டினேஷன். ஒரு குருவானவருக்கு எப்படி ஆர்டினேஷன் உண்டோ அதே போல விசுவாசிகள் யாவரும் ஆசாரியனும் ராஜாக்களுமாக அவர் குறிப்பிட்டு நமக்கு வைத்திருக்கிற ஊழியத்தை கண்டுபிடித்து அதிலே காணப்பட்டு அவரை சேவிக்க எந்த வயதினராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவன் நமக்கு அந்த சாக்கியத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் 2 செய்திகளை கேட்டோம். ஒன்று ஞானஸ்நானத்தை குறித்தது, அடுத்தது கைகளை வைப்பதல். நம்முடைய அருமையான சகோதரர்கள் இருவர் ஞானஸ்நான சாட்சிக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் டேவிட், சகோதரர் பிரவீன், எழுந்து நின்றுங்கள். கையில பைபிள் எடுத்துங்க. சபையை பார்த்து இல்லைங்க. டேவிட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். பாவங்களை எல்லாம் மன்னித்தார் சொல்ல முடியுமா? என்னை மாற்றினார் சொல்ல முடியுமா? அவரை குறித்து நான் சாட்சி சொல்ல தைரியமாக இருக்கிறேன் சொல்ல முடியுமா? எனக்கு துன்பங்கள், எதிர்ப்புகள் வந்தால் கர்த்தரை விட்டு ஓடி விடுவேன். நினைக்கிறீங்களா? எனக்கு துன்பங்கள், எதிர்ப்புகள் வந்தால் கர்த்தரை விட்டு ஓடி விடுவேன் சொல்ல முடியுமா? மிக்க நன்றி. உங்களுடைய ஒப்புக்கொடுதலுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கீழ்ப்படிதலுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சபையின் சார்பிலே வாக்குத்தத்தமாக பைபிள் எடுத்து வாசிங்க தம்பி. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 21, 22. டேவிட் வாசிப்பாங்க. இருபத்தி அதிகாரம் 22ஆம். சரி, நீ செய்கிற எல்லாரும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்குதா? சரிம்மா. உங்களுக்காக கையெழுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் இப்ப ஜெபம் பண்ணும்போது காட்டணும். உட்காருங்க. பிரவீன், உங்களுடைய கீழ்ப்படிதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள்? 2001 பரவாயில்லையா? சொல்லையா? சொந்திலையா?
2001 அவங்களுக்கு என்ன அவ்வளோ வயசாக இருக்கும். 2000 எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? என்னம்மா சரி ஓய்வு இருக்கிறது அதுக்கு எப்படி ரட்சிக்கப்பட்டது எப்படின்னு தெரியும். ரட்சிக்கப்பட்டது பாவத்தை மன்னிச்சு பாவத்தில் இருந்து மன்னிப்பு கொடுத்து நிச்சயத்தை கொடுத்து சுத்திகரித்து மாற்றி இருக்காரா? இந்த அனுபவம் இருக்குதா? அதை அடிக்கடி சொல்லி அதை ரட்சிப்புன்னு சொல்லுவோம். சரி, அதுக்கப்புறம் யாராவது இந்த ஞான ஸ்நானத்தில் நீங்கள் பங்கு வரணும்னு உங்களை கட்டாயப்படுத்துனாங்களா? கட்டாயப்படுத்துறீங்க. சரி, கொஞ்ச நாளைக்கு தான் கத்தோட இருப்பேன், அதுக்கப்புறம் பழையபடியும் உலகத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி இல்லையா? சரி, கத்தரை துதிக்கிறோம். ஒரு வாக்கு தத்துவம் 1 தெசலோனிக்கேயர் 5:24. பார்த்தீங்கம்மா, சத்தம் வாசிங்க. ஐந்து 24மா? அப்படியே செய்வா. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த வசனம் faithfully Jesus. ஞானஸ்நான காட்சிக்காக போக போகிறீர்கள். அதுக்கு முன்பாக சகோதர ராஜசேகரோட வந்து ஜெபித்து உங்களை அழைத்து செல்வார். ஆண்டவரே, நாமத்தினாலே காலை வணக்கம் நன்றி சொல்லி நான் பற்றியும் கையில் இருக்கிற சாட்சியை பற்றியும் வாசிக்க நன்றி சொல்லி விஜயபுரம் சரியான நன்றி சொல்லி குடும்பமாக இந்த பிள்ளைகள் இந்த பள்ளி தேவைக்காக பிள்ளைங்க இருந்தோம். அவர்களான ஞானத்தை சாட்சியை இந்த பிள்ளைகள் நன்றி சொல்லி இந்த சாட்சி நேரத்தை நாமத்தை மேம்படுத்திவிடும். பலரோடு கழிவுற மற்றவர்கள் கழிவுற பெற்றோர்கள் சொல்லியார் அவர்கள் யாரும் கைகொண்டு நாம் மையப்பட்ட நாம் கணத்தை நோக்கி செலுத்தி சாட்சிகளும் உங்களுக்கு கைவிட்ட சாட்சிகளும் இந்த எங்களோடு விளையாட்டுமா இந்த கருவியை ஒப்புக் கொடுத்து மாத இந்த மையப்படுத்தி கொடுத்தாங்க. ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே கடவுளை வேண்டிக்கிறோம். ஒரு பாட்டு பாடுறோம். அதை நீங்கள் வரிசையாக இருந்து முதலாவது தம்பி மாதிரி போவாங்க. அப்புறம் நீங்கள் இப்படி தான் பண்ணாங்க. ஒரு பாட்டு அல்ல காலத்திலே அடியேனுமை நினைத்தே ஆண்டவாவும் தயவா ஆசீர்வாதம் நான் பெற்றேன். ஆண்டவாவும் தயவா ஆசீர்வாதம் நான் பெற்றேன். இந்த அன்புள்ள ஆண்டவரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. நீ செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீ செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே.
இதுவே நம்முடைய இயேசுவை பாட்டினாலே அது புதிய பாட்டி கொடுத்த அவங்களாம் நடிக்கிறது இந்த வாழ்க்கையை அவர் செய்த சரித்திரம் பார்ப்போம் அனுபவத்துக்கு பார்ப்போம் இப்பொழுது ஞானசார சாட்சிக்கு கேட்டாங்க என்று சொல்லி உனக்கு இதா குமாரன் பசுத்த நாமத்தாலே ஞானசாரம் கொடுக்குறேன். தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தாரே தூக்கி எடுத்தாரே கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை நாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் துன்பத்திலே நல்துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். அன்புள்ள இருக்கிற கர்த்தாவே நேற்று மகாராஜை நடத்தி ஆராதிக்கும் தோன்றே அவருடைய கர்த்தாவே உடைய கடவுள் சபையிலே கர்த்தாவோட அந்த கூட்டத்திலே கர்த்தாவே உடைய பிள்ளைகளால் சபையாளர்களால் கூடி உடைய திருமணப்படுத்திருக்கும் நடத்தி ஆராதிக்கும் தோன்றே நாங்களுடைய கர்த்தாவே இந்த நாச காட்சிக்காக சகோதர டேவிடும் சகோதர பேட்டர் கூட கர்த்தாவை நடத்தி ஆராதிக்கும் தோன்றே இது அம்மையால் ஆசிரியராக நாச காட்சி மூலியமாக அவருடைய பிள்ளைகளாய் சபைக்கு அங்கீகரப்பட்டவர்களாக இருக்கும்படியாக உதவி செய்கிறார் மூலியமாக நீரை அவர்கள் அங்கீகரித்து இதாம் அவரை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குள்ளாக பலப்பட கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க உதவி செய்யும் சோதனைக்கு ஜெயிக்க தயப்படுவதாக உதவி செய்கிறார் கர்த்தாவே இப்பொழுது அவரை கற்புறுத்த அந்த கர்த்தாவே அவரை ஆசிரியராக உதவி செய்கிறார் கர்த்தாவே எல்லாரும் சபையாக அவர்களுக்கு ஜெபிக்கவும் அவர்களுக்கு தாங்கவும் உதவி செய்கிறோம் எல்லா வாட்டையும் அற்புதப்படுத்தி கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக்கொள்ளும் பரமபிதாவே ஆமென். பாடல்